பேசும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்று நாம் காண இருக்கின்ற ஒரு சமையல் தொகுப்பு பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் முகமது முஸ்தபா, தமிழ்டெக் சேனல். வணக்கம். வாங்க நண்பர்களே, வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். ஆனியன், க்ரீன் சில்லி, மின் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கன், தயிர், கறி லீவ்ஸ் அண்ட் பட்டர். அரைக்கிறதுக்கு அதோடைய அந்த மின்ட் கறி, அந்த ஒரு 10 பீஸான முந்திரி பருப்பு, ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு கப்பு தயிர், இந்த 3 கலவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது 2 புதினா கட்டுங்க, ஒரு புதினா கட்டு, ஒரு மல்லிக்கட்டு, அப்புறம் அந்த பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஆனியனில் பாதி அளவு ஆனியனை இந்த ஜாரில் உள்ளே போட்டு ஒரு கப்பு தயிரையும் ஊற்றி ஒரு சொட்டு தண்ணியோடு செய்யக்கூடாது, கீரை தயிரை விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். அந்த 10 பச்சை மிளகா, இதுதாங்க மசாலா. வேறு அதிகமாக நம்ம எதுவும் மசாலா சேர்க்க மாட்டோம். இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பாருங்கள், இந்த இருந்த ஆனியனில் பாதி அளவு ஆனியனை இந்த ஜாரில் போட்டு மிக்சியில் வச்சு ஒரு அடித்து அப்படி நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். இதுதான் நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்கும். இப்போ அந்த இதை அடித்த உடனே நம்மளுக்கு எப்படி பேஸ்ட்டாக கிடைக்குங்கிறத அடுத்த இதில் பாருங்கள். வீடியோ தோப்பில் இந்த மாதிரியாக அரைச்சி எடுத்த உடனே இந்த மாதிரி விழுது மாதிரியாக உங்களுக்கு பேஸ்ட் மாதிரியாக ஒரு கலவை கிடச்சிடும். இதை ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அமுல் பட்டர் எடுத்துக்கிறோம். இந்த அமுல் பட்டரை கடாய் சூடான உடனே அந்த அமுல் பட்டரை அதில் போட போகிறோம். கடாய் சூடாயிருச்சு. அன்பு நண்பர்களே, இதில் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, கீ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெனுக்கு ஒன்லி பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அமுல் பட்டர். இந்த அமுல் பட்டர் நல்லா உருகி நல்லா லிக்விட் மாதிரி தன்மைக்கு வந்த பின்னாடி வாசனை தேவை பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனார்ஸ், உங்களுக்கு என்ன தேவையிலோ அதெல்லாம் போடலாம். நீங்கள் உங்களுக்கு வாசனை என்னென்ன தேவைன்னு தெரியலோ போடலாம். பட் நான் இதில் பட்டையும் இலச்சி மட்டும் தான் போடுறேன். உங்களுக்கு கிராம்பு, அனார், இதெல்லாம் அனார்பூ, இதெல்லாம் அந்த ஸ்டார் ஃப்ளவர்னு சொல்லுவாங்கல்ல, அனார்பூ, இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா சூடாகி முடிஞ்ச உடனே அந்த மீதமுள்ள அந்த ஆனியனை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறுங்க. இதுக்கு ஒரு சிறிதளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஆனியன் ஃப்ரை ஆகும்போது ஆயிலில் சிறிதளவு உப்பு சேர்த்திங்கன்னா அதனுடைய வாட்டர் கண்டென்ட் குயிக்காக இதாகி ஆனியன் நல்லா குக்காகி உங்களுக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதில் லிட்டில் பிட் ஒரு சால்ட்டை ஆட் பண்ணுவாங்க. சரியா, வேறு எதுக்கும் இல்லை. இப்போ ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் நாங்கள் கறி லீவ்ஸில் கருவேப்பிள்ளையும் ரம்பலை அந்த ரெண்டையும் அதில் சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக. ஏன்னா நம்ம அதிகமாக இதில் ரம்பலை, கறி லீவ்ஸ் அதிகமாக செய்யக்கூடாது. காரணம், நம்ம இந்த மெனுவை பார்த்திங்கன்னா மின்ட்டில் செய்கிறது தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 5 ஸ்பூன் அளவு. ஏன்னா நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ சிக்கன் வச்சனால ஒரு 5 ஸ்பூனும் தேவையான அளவுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா சூட் பண்ணுறோம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும், அடிப்பிடிக்காத அளவுக்கு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு, நீங்கள் எவ்வளோ தயிர் போட்டிங்களோ, இது ஜிஞ்சர் கார்லிக் போட்டிங்களோ அந்த அளவுக்கு தயிர் போடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு வாசனை நல்லா அழகாக இது வரும். அதில் ஒரு பாதி அளவோடு போடணும், அவ்வளோ பாதி அளவு தான். ஒரு 5 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் மசாலா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எப்படி கரு மிளகு நம்மளுக்கு கிடைக்குதோ அதுமாதிரி ஒயிட் மிளகு இருக்குது. அந்த ஒயிட் மிளகு பொடியை நல்லா ஒரு ஸ்பூன், அவ்வளோதான், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல வாசனையாகி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு உரப்பும் கிடைக்கும். சரியா,
வேறு எதுவும் நம்ம அதிகமாக மசாலா இதில் சேர்க்க போகிறதில்ல, சில்லி பவுடரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து 1.5 கிலோ சிக்கனை இதில் போடுறோம். சிக்கன் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ரொம்பவும் சிறுசாக வெட்டிடுவோன்னா பெருசாக வெட்டிடுவோன்னா இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த தயிர், இஞ்சி பூண்டும் தயிரினுடைய கலவை வந்து நல்லா எல்லா சிக்கன்லையும் போடுற அளவுக்கு நல்லா கிளற விட்டு லீடை மூடி சில நேரம் தம்மில் போடுங்க. நல்லா இது ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா நம்மளுக்கு இதில் ஆயில் இது இல்லை, வாட்டர் கண்டென்ட் இல்லை. சிக்கன் வந்து குறிப்பாக வாட்டர் கண்டென்ட் விடும். சூடானவுடனே பாயில் ஆனவுடனே அதில் வந்து வாட்டர் வெளியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே நீங்கள் அரைச்சி வச்சு அந்த விழுது, அந்த மின்ட்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தயிர் மற்றும் வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து இதில் தூக்கி தட்டிடுங்க. அதை தேவைப்பட்டால் அதில் சிறிதளவு தண்ணீர் லைட்டாக அலசி அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே எதுவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, கவனம் தேவை. இதில் எந்த விதமான தண்ணியை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த மெனு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இது ஒரு புது விதமான மெனு. இந்த மெனு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு, ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து மல்லி, ஜீரா, இது கொரியண்டர் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, ஜீரா பவுட்ரு இது போட்டு தான் நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு க்ரீன்ஸ் டிஷ், அதாவது க்ரீன் கலரில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மனம் வீடுலாம் நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், ஜீரா ரைஸ், வெஜிடபிள் புலாவ், இந்த சப்பாத்தி, பரோட்டா, இதுகளுக்கு எல்லாத்துக்குமே அருமையான ஒரு டிஷ்ஷுங்க இது. ஸோ இப்போ வந்து தம்மில் போட்டுடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன பின்னாடி சிக்கன் நல்லா வெந்துருங்க. கீழே வந்து நம்ம தண்ணி அதிகமாக இல்லாதனால அடி பிடிக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் குறிப்பாக வந்து நான் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் பண்ணுறேன். சில ஆளுங்க வீட்டில் வந்து நீங்கள் சிறிதளவு பண்ணும்போது நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிச்சின்னா போச்சு, இதோடைய தன்மையை மாறி போயிடும், டேஸ்ட்டுடைய தன்மையை மாறி போயிடும். அதுதான் ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக வந்து தண்ணி அதிகமாக இல்லாதனால அடி பிடிக்கும். கொஞ்சம் கவனமாக அதை அடியை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, அடி பிடிக்குது. கிரேவி ரொம்ப திக்னஸ் ஆகுது. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூடுதல் வச்சா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் கீ ரைஸ்க்கு பண்ணுறதுனால நாங்கள் வந்து திக்காக தான் வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து சிறிதளவோடு நாங்கள் தண்ணீர் சேர்க்கலை. ஸோ கிரேவி வந்து இப்போ வந்து ரெடியாக போகுதுங்க. காரணம் நம்ம யூஸ் பண்ணது வந்து சிக்கனுங்க. இதே சேம் தான் மட்டனுக்கு, சரியா? மட்டனை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் அடித்து இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். சிக்கன் வந்து குயிக்காக பாயில் ஆகிறதுனால ஸோ கிரேவி வந்து இட் இஸ் ரெடி ஃபார் சர்வ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா அந்த அந்த க்ரீன் கலர்லாம் திரண்டு ஒரு டார்க் க்ரீன் கலரில் வருங்க. வந்தவொடனே இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அழகு உரப்பு பாருங்கள், உப்பு பாருங்கள். உரப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குதா, உங்களுக்கு கூடுதலாக உரப்பு தேவைன்னா கரம் மசாலா வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து கரம் மசாலா, மெட்ராஸ் கறி பவுடரில் கரம் மசாலா வச்சுருப்போம், நாங்கள் அது போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து லிட்டில் பிட் கரம் மசாலா, அப்படி இல்லாட்டா பெப்பர் இருக்குல்ல, ஒயிட் பெப்பரை கூடுதலாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆச்சுங்க. அன்பு வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இதோடைய உங்களுக்கு ஏதாவது செய்முறைகள் விளக்கங்கள் கேட்டால் கருத்து பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிருங்க. உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு நாங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள பெல் பொத்தானை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடும் புதிய தொகுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.